கால வேளையில ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே கர்த்தர் இந்த நாளை தந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஒருவேளை நம்ம பூர்வ நாட்களில நன்றாக நல்ல கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்ம நல்லா இருந்திருப்போம். ஆனால் ஒரு சில காரணங்களால நம்முடைய வாழ்க்கை ஆண்டோடத்துல நெருங்க முடியாத சுச்சுவேஷனா இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், அதுல எதெல்லாம் பாழாய் போச்சோ, எதெல்லாம் நமக்கு சரியில்லாம காணப்படுதோ, எதுலெல்லாம் திறப்புகள் இருந்ததோ, எதனால நம்ம விழுந்து போனோமோ அதை எல்லாவற்றையும் சரி பண்ணி நான் திரும்பவும் நீங்க பூர்வ காலத்துல எப்படி இருந்தீர்களோ அதே மாதிரி செய்வேன்னு சொல்லுகிறார். கர்த்தர் அவ்வித வண்ணமாய் உங்களுடைய ஆரம்ப நாட்களை போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களுடைய உலக காரியமான ஆசீர்வாதங்களிலும் தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக இந்த காலையில ஜெபம் செய்வோமா? கிருபையும் இறக்கப்பட்ட நல்ல தோப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கு நன்றியப்பா. சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த கதவுகள்லாம் அடைக்கப்பட்டதோ இந்த வசனத்தின் மூலமாக எல்லா கதவுகள் கர்த்தர் திறக்க போறதுக்காக நன்றியப்பா. அப்ப அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் திறக்க போறதுக்காக நன்றியப்பா. இந்த மாதத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்ப அடைப்பட்ட கதவுகள் திறக்க போறதுக்காக நன்றியப்பா. எங்களை முற்றுமா தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.